வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்களாம். அந்த அம்மாவுக்கு 3 பெண் பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகளையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய தகப்பன் வழியிலிருந்து ஒரு பெரிய சொத்து கிடைக்குது. கோடிக்கணக்கான பணம் கிடைக்குது. அப்போது தன்னுடைய 3 மகள்களில் யாருடைய மாப்பிள்ளை சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பரிசோதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம இதிலேருந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மூத்த மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. போனதும் அங்கே ஒரு ஏரி தெரியுது, அதில் படகு சவாரி இருக்குது. சரி வாங்க மாப்பிள்ளை இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது பாதி தூரத்தில் போன உடனே திடீர்னு அந்த மாமியார் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஐயோ அப்பா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. அப்போ அந்த மூத்த மாப்பிள்ளை உடனே அவங்க மாமியாரை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றி கரை சேர்த்துறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வீடு சேர்ந்துடுறாங்க. மறுநாள் காலையில் அந்த மூத்த மருமகன் வீட்டுக்கு வெளியில் பார்க்கும்பொழுது பார்த்தா மிக பெரிய பிரம்மாண்டமான விலை உயர்ந்த ஒரு மகிழுந்து, அதாவது கார் அவங்க வீட்டு வாசலில் இருக்குது. மூத்த மருமகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிருது. அடடா பரவாயில்லையே அப்படின்னு. அதில் அந்த மகிழுந்து என்ன எழுதியிருந்தது பார்த்திங்கன்னா, மருமகனுக்கு மாமியாரின் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. அதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாகிடுறாங்க. இதே மாதிரி அடுத்து 2வது மருமகனையும் சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மருமகனை கூப்பிட்டு மாமியார் இதே மாதிரி போகிறாங்க. போயிட்டு படகு சவாரி பண்ணும்பொழுது அதே மாதிரி அந்த இடத்துல போய் விழுகிறாங்க. விழுந்த உடனே 2வது மருமகனும் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினதும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா இந்த 2வது மருமகன் வீட்டு வாசல்லையும் அதே மாதிரி விலை உயர்ந்த நல்ல கண் கவரக்கூடிய ஒரு பெரிய மகிழுந்து வாசலில் நிற்கிது. அதில் இதே மாதிரி மருமகனுக்கு மாமியாரின் அன்பு பரிசு அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே மருமகனுக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுது. உடனே இவர் மூத்த மருமகனுக்கு அழைச்சி கேட்குறாரு, இந்த மாதிரின்னா. ஆமாம், எனக்கும் என் அத்தை கொடுத்தாங்க, இதே மாதிரி கூப்பிட்டு போனாங்க, விழுந்தாங்க, காப்பாற்றினேன், எனக்கு ஒரு மகிழுந்த பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 3வது மருமகனுக்கு அலைபேசியில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் 2 பேரும் அத்தை பரிசோதனை பண்ணாங்க, நாங்கள் அதில் சரியாக அவங்கள காப்பாற்றணும், அதனால் அவங்க எங்களுக்கு மகிழுந்து கொடுத்தாங்க, நீயும் அதே மாதிரி செய்ய, உனக்கும் கண்டிப்பாக பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி சின்ன மருமகனை கூட்டிகிட்டு மாமியார் போகிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா சின்ன மருமகன் இந்த 2 மருமகனை காட்டிலும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிதிவண்டியில் தான் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இந்த மாமியார் அவரை கூட்டிகிட்டு போகும்பொழுது ஏரியில் போய் விழுந்துடுறாங்க. விழுந்ததும் இந்த மருமகன் என்ன பண்ணுறான், நீ என்ன மகளை பெற்று வச்சுருக்க, அவெல்லாம் ஒரு பொண்ணா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து என் தலையில் கட்டி வச்சு என் வாழ்க்கையை வீணாக்கிட்டியே, நான் வாழ்க்கை பூரா இந்த மிதிவண்டியை மிதித்து வாழ்ந்துக்கிறேன், எனக்கு உன்னை காப்பாற்றி வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏரியிலே மாமியாரை விட்டுட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். நான் மறுநாள் பார்த்தா வீட்டு வாசலில் அதை விட அந்த 2 மருமகனுக்கும் கொடுத்ததை விட மிகப்பெரிய ஒரு வண்டி சுகபோகமாக நல்ல வசதியோடு இருந்துச்சான். அதை பார்த்த உடனே இந்த மருமகனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னது, நம்ம தான் காப்பாற்றவே இல்லையே, தண்ணியிலே விட்டு வந்துட்டோமே, அப்புறம் என்ன அப்படின்ட்டு போய் பார்த்தா அந்த வண்டியில் எழுதியிருந்துச்சு, அன்பு மருமகனுக்கு மாமனாரின் சிறப்பு பரிசு அப்படின்னு எழுதியிருந்துச்சான். மக்களே, இதை பார்க்கும் பொழுது இது நகைச்சுவைக்கான ஒரு விஷயமாக மட்டும்தான் இருக்குது. இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கல்ல, இது நகைப்பதற்கான ஒரு கதையாகவே எடுத்துக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.